guys, மேக்கப் ப்ரஷ்ஷு நம்ம எல்லோரும் ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதை க்ளீன் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அதை க்ளீன் பண்ணுறதுக்காக 3 சிம்பிள் மெத்தட் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் DIYயில் எப்படி பண்ணுறதுங்கிறத காமிச்சிருக்கேன். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நான் வீடியோ எண்டில் என்னோடய மேக்கப் ப்ரஷ்ஷை க்ளீன் பண்ணியும் காமிச்சிருக்கேன். ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பண்ணுறதுக்கு நான் இது என்ன ஒரு பேஸ் அப்படின்னா, நம்ம ஸ்வீட் பாக்ஸ்லாம் வாங்கினோன்னா அதுக்கு மேலே மூடி இருக்கும்ல, அதுதான் வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதை நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கணுங்கிறதுனால அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் டைரெக்டாக கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நீங்கள் க்ளூகன் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபைன், நீங்கள் அது க்ளூகன்லேயே லைன்ஸ் போட்டுக்கலாம். பட் க்ளூகன் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ, ஃபெவிகால் ட்ரை பண்ண வேண்டாம், அது சீக்கிரமே ரேப் ஆகி வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துகிட்டு ரொம்பவே திக் லேயராக நம்ம இதில் போட்டுக்கணும். லைன்ஸு, கர்வ் ஷேப்பு, டைமண்ட் லைன்ஸு, என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் இதில் ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப திக் லேயராக போட்டுட்டு இது நல்லா ட்ரையாக விடணும். இது மாதிரி நான் ஆல்ரெடி ஒன்று பண்ணி வச்சுருக்கிறத நான் காமிக்கிறேன். நான் அதை யூஸ் பண்ணி தான் என்னோடய மேக்கப் ப்ரஷ்ஷையும் க்ளீன் பண்ணுவேன். இதுக்காக நீங்கள் மேக்கப் க்ளீனர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்காது. காமனாக நீங்கள் ரெகுலராக சிம்பிள் மேக்கப் யூஸ் பண்ணுவீங்கன்னா அவங்களுக்காக இந்த இது. ஸோ அவங்களுக்கு இதுவே வந்து போதுமானதாக இருக்கும் மேக்கப் ப்ரஷ் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி என்ன ஷேப் வேணுமோ போட்டுட்டு இது நீங்கள் நல்லா ட்ரையாக விட்டுருங்க. இதுதான் வந்து நான் இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணது, ரிசல்ட் வந்துச்சு அப்படிங்கிறதுனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து மெத்தட் 1. நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு சிம்பிளான மெத்தட் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி எந்த ப்ராசஸுமே பண்ண தேவையில்லை. மென்ஸ் யூஸ் பண்ணுற கோம்பு இருக்குல்ல, பாக்கெட் கோம்புன்னு சொல்லுவாங்க, அந்த கோம்பு வந்து நான் இப்போ இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி இருந்துச்சு, உங்களுக்கு பேக் சைடில் ஏதாச்சும் இருந்துச்சு, லைன்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பேக் சைடில் லைன்ஸ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பின்னாடி அந்த கோம் சைடில் இருக்கிற அந்த ப்ரஷஸ் வச்சு கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படி இந்த 2 மெத்தட் இல்லைனா இந்த மாதிரி டீ ஃபில்டரையும் உங்களோட ரெகுலர் ஃபேஸ் வாஷை வச்சுமே நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். பட்டு இந்த மாதிரி டீ ஃபில்டர் வச்சு க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்கப் ப்ரஷ் க்ளீனிங்க்குன்னு தனியாக ஒரு ஃபில்டர் வச்சுக்கோங்க. வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதையும் இதையும் 2 கம்பைனாக யூஸ் பண்ண வேண்டாம். அண்டு நான் ட்ரை பண்ணி இந்த மெத்தடில் டெமோ காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் DIY ஹேக் இல்லைனா DIY வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டில் தென் சைனிங் ஆஃப். ஃப்ரெண்டுக்கு அரவிந்த். பாய்.